வணக்கம். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்கோட பெயர் கவிதை. கவிதைனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப 20ஆம் நூற்றாண்டோட காலத்தை தான் நம்ம மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க நூற்றாண்டோட பேர் என்ன? பல பேருக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க நூற்றாண்டோட பேரே தெரியல. இப்ப பல கல்லூரிகள்ல எல்லாம் நம்ம வகுப்புகள் எடுக்கும் பொழுது ஒவ்வொரு கொஸ்டின் கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க நூற்றாண்டோட பேர் என்னன்னா யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. 20ஆம் நூற்றாண்டோட காலத்தை தான் நம்ம மறுமலர்ச்சி காலம்னு சொல்றோம். இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க நூற்றாண்டோட பெயர் 21ஆம் நூற்றாண்டு. சரி, இப்ப இந்த மறுமலர்ச்சினா என்ன? எதை நம்ம மறுமலர்ச்சின்னு சொல்றோம்? பழையன கழிந்து பழையனவே இன்றைக்கு புதிதாக நம்மிடையே ஏற்பட்ட மரபுதான் மறுமலர்ச்சி. அப்படி மலர்ந்து வரக்கூடிய ஒன்றுதான் கவிதை. ஃபர்ஸ்ட் கவிதைக்கு என்னன்னா விரிவாக்கம் சொல்றாங்கன்னு பாப்போமே. இப்ப கவிதைய பிரிக்கலாம். காணா சோலை, கவினா பாடல், கதைனா கருத்து, விதைனா வித்து, தையினா மாதம். இது எல்லாத்துக்குமே ஒரு வாரம் தெரிஞ்சிருக்கும். பார்த்த உடனேயே காணா சோலை அப்படின்னு சொல்லி நம்ம ஓரெழுத்து ஒரு மொழிகள் பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்ப தை மாதத்தில் விதை விதைத்து கருத்தமைத்து பாடல் பாடி சோலையாக பூத்து குலுங்குவது கவிதை. அப்ப இந்த கவிதைய நம்ம எப்படிலாம் வகைப்படுத்தினாங்க 20ஆம் நூற்றாண்டு கவிஞர்கள் அப்படின்னா, மரபு கவிதை, புது கவிதை அப்படின்னு 2 கவிதைகள் மட்டும்தான் மலர்ந்துச்சு நம்மளிடையே. மரபு கவிதைனா என்ன, புது கவிதைனா என்ன அப்படின்னா, இப்ப மரபு கவிதைன்னு ஒண்ணு எடுத்துக்கிறீங்களேன். மரபுல முரண் ஏற்படும். நான் கிழக்கே போகும் பேருந்திற்காக காத்து கொண்டிருக்கும் வேளையில் மேற்கே போகக்கூடிய பேருந்துகள் வந்து கொண்டிருந்தன. நான் குடையெடுத்து செல்லும் வேளையில் மலைகள் வருவதில்லை. அந்த மாதிரியான கவிதைகள் இன்னும் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியே இருக்கும். படிச்ச உடனே டக்குன்னு புரிஞ்சுக்கிறோம் மரபுகள் எல்லாமே. ஏன்னா நம்ம எல்லாம் வழியாக வாழ்ந்தோம் இல்லையா? அந்த மாதிரி ஆலமரத்து ஜோதிடன் ஒருவன் அடித்து சொன்னான், அதிர்ஷ்டம் இன்றைக்கு உன் கதவை தட்டும் என்று. அகம் மகிழ்ந்த எனக்கு அப்போதுதான் எட்டியது என் வீட்டில் கதவுகளே இல்லை என்று. இந்த மாதிரியான கவிதைகள்லாம் படிக்க நமக்கு எப்படி அமையும் அப்படின்னா, அது வழியாகவே அமைச்சு ஆமா இதெல்லாம் நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரியே இருக்கும். அப்பேற்பட்ட கவிதைகள் எல்லாமே மரபு கவிதைகள். புது கவிதைகள் 20ஆம் நூற்றாண்டு மட்டும் இல்ல, 21ஆம் நூற்றாண்டுலயும் இன்னைக்கு மாணவர்கள் பல பேர் கவிதைகள் எழுதுறாங்க இல்லையா? அந்த கவிதைகள் எல்லாமே புது கவிதைகள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறலாம். சரியா? அந்த புது கவிதையில இருந்து இன்றைக்கு எப்படியெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னா, இதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு கூடுதலா இருக்கும். ஆனா படிச்ச உடனே நம்மளுக்கு புரிஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளவு நீளத்துக்கு படிக்க முடியாதுன்றதுனால இன்றைய கவிஞர்கள் என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, கவிதையை ஓரிரு வார்த்தைகள்லயே எழுத ஆரம்பிச்சிட்டோம். அப்ப ஓரிரு வார்த்தைகள்ல எழுதக்கூடிய கவிதைகள் எல்லாமே எப்படி எல்லாம் மாறி வந்துச்சுன்னு பாருங்களேன். இப்ப ஹைக்கூ, சென்சிவ், நியூமெரிக் அப்படின்னு சொல்லிட்டு கவிதைகள் எல்லாமே இப்ப வகைப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, இதுதான் நம்ம கவிதையை பத்தின பார்க்கக்கூடிய ஒரு டாபிக். இதுக்கு மேல சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சேனல்ல பார்க்கலாம். நன்றி.